ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் வச்சு வெஜிடபிள் தொன்னை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர முக்கு, கல்பாசி, 2 ஏலக்காய், இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அரைச்சி வச்சுருக்க புதினா விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா வாசனைலாம் போய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்கிற 10-15 பீன்ஸ், கட் பண்ணி வச்சுருக்க 1 கேரட், 1 கப் அளவு காலிஃப்ளவர், கட் பண்ணி வச்சுருக்க 1 உருளைக்கிழங்கு, அரை கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாங்க. இப்போ இது கூடவே அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோங்க. அதுக்கு மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்சுக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ அரிசியோடு சேர்ந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு சரியாக இருந்ததுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், சாதம் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ லேசாக கிளறி விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சு இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சுருக்கேங்க. இப்போ மூடி போட்டு மூடி மேலே நான் வெயிட்டான கல் வச்சிடுறேங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லேசாக கலந்து விட்டுடலாம். பிரியாணினா வானானே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த வெஜிடபிள் தொன்னை பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.